நீ 3 வேளையும் ஹோட்டலே சாப்பிடுறியா? ஒரு வேளை தாமா ஹோட்டல்ல சாப்பிடுறேன். நீ 2 வேளை பார்சல் வாங்கி வந்து வச்சு வீட்ல சாப்பிடுறேன். முதல்ல என்ன ஆர்டர் பண்ணலாம்னு சொல்லு. சொன்னா சிரிக்க கூடாது. சரி சொல்லு. ஒரு தயிர் சாதம் போதும். சிரிக்க மாட்டேன்னு சொன்னேன். தயிர் சாதம். 100 ரூபாய்க்கு தீவனம் வாங்கி போடியா, பசிக்குது. 100 ரூபாய்க்கு தீவனமா? அதெல்லாம் முடியாதுடி. பக்கத்து கொல்லையில கம்பு போட்டிருக்காங்க, 2 கல்லிய தள்ளி வைக்கிறேன், நோகாம தின்னுட்டு வந்துருங்க. சரிடி, நான் போய் பக்கத்து கொல்லையில தின்னுட்டு அங்கேயே முட்டைய போறேன். தீவனம் கேட்டதுக்கு அவ புருஷன் செய்யற திருட்டு வேலையெல்லாம் பார்க்க சொல்றான். நீங்க கொடுக்குற 5000 ரூபாய்க்கு கரீனா கபூரும் பிரியங்கா சோப்ரா வந்து சொக்க தங்கம் ஜுவல்லரி, சொக்க வைக்கும் ஜுவல்லரின்னு வந்து ஆடுவாங்களோ? ஆபீசர், இன்னொரு தடவை பண்ணுங்க. ஏன் இன்னொரு தடவை பண்ணுங்க. சொக்க தங்கம் ஜுவல்லரி, சொக்க வைக்கும் ஜுவல்லரி. 10 பைசா செலவில்லாம ஃப்ரீயா நமக்கு ஒரு மாடல் கிடைச்சிட்டா ஆபீசர். பாடி என் கரீனா சோப்ரா. பெண்களும் தெய்வமும் ஒண்ணுன்னு தாங்க சொல்றேன். பெண்களும் தெய்வமும் ஒண்ணு. அப்புறம் ஏன் பொம்பளைங்களுக்கு பேய் பிடிக்குது? நல்லா நல்லா பங்களே, ஏன் பேய் பிடிக்கும்? ரோஸ் கலர் சட்டை நேங்கற அந்த பேய்க்கு கூட உங்க முகர கட்டையெல்லாம் கண்டா பிடிக்கல. அப்படி இல்லவா, ஏன்னா பேய் கூட உங்க முகர கட்டையை கண்டா பிடிக்கல. பேய்க்கு எங்களை தான் பிடிச்சிருக்கு, சாமிக்கு எங்களை தான் பிடிச்சிருக்கு. ஆமா, அப்படி இல்லை. ஏன்னா ஏண்டி, நீ வருஷத்துக்கு எத்தனை முட்டை போடுவ? சுமாரா 60 முட்டை போடுவேண்டி. போடுறதே 60 முட்டை, அதையும் சுமாரா தான் போடுவேன். நல்ல முட்டை போட்டாதான் என்ன? புருஷன் போடுவான் போ, பூத்தி கேட்டால. 12 வருஷமா இது இப்படியே தான் இருக்கு. இதால பேச முடியாது, கேட்க முடியாது, எதையுமே உணர முடியாது. உணர்ச்சிகள் செத்து போச்சு, ஆனா சப்ஜெக்ட் இன்னும் உயிரோட தான் இருக்கு. ஆண்கள் மனசு பெருசா இல்ல பெண்கள் மனசு பெருசா? என்னைக்குமே ஆம்பளை மனசு தாமா பெருசு. பெண்கள் மனசு ரொம்ப குட்டிங்க. நம்ம மனசுல மிஞ்சி போனா யாரக்க வைக்க போறோம்? ஏன் புருஷன், புள்ள, மாமியார், மாமனார், இவ்வளவு தான். நம்ம மனசு ரொம்ப சின்னது, உங்க மனசெல்லாம் பெருசு. உங்க மனசுல யார வச்சிருக்கீங்க? 10ஆவதுல ஒண்ணா படிச்சது, 12ஆவதுல ஒண்ணா டியூஷனுக்கு வந்தது, தென்காசி மார்க்கெட்ல தேங்காய் வித்தது, திருநெல்வேலியில மாங்காய் வித்தது, 8th வீட்டுக்காரி, பக்கத்து வீட்டுக்காரி, கோயில்ல பார்த்தது, குளத்துல பார்த்தது, பொண்டாட்டியோட ஃப்ரெண்டு, பொண்டாட்டியோட தங்கச்சி, எல்லாத்தையும் சேர்த்து மனசுக்குள்ள வச்சனால தான் உங்க மனசுல பெருசு. லைஃப்ல யாருக்கு பயப்படுறோமோ இல்லையோ, ஆனா இவங்க 2 பேருக்கு பயந்துதான் ஆகணும். ஒன்னு கடவுள், இன்னொன்னு டாக்டர். அந்த ஆளுக்கு காண்டானா இந்த ஆள் கிட்ட அமைச்சிருவான், இந்த ஆளுக்கு காண்டானா அந்த ஆள் கிட்ட அமைச்சிருவான். கோவிலில் அருகினில் கூடிய கூட்டங்கள் கடலாலையா, குழந்தைகள் பெரியவர் அனைவரை இழுக்கும் குமரன் இவன் கலையா. மங்கையரின் குங்குமத்தை காக்கும் முகம் ஒன்று, ஆடுகின்ற ஏழைகளை தாங்கும் முகம் ஒன்று. கோவிலின் அருகினில் கூடிய கூட்டங்கள் தலையா கடலாலையா. சாமி இப்ப பரவச நிலையை அடைஞ்சிட்டாரு. பரவச நிலையா? நான் மும்தாஜ் மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கேன், இத பரவச நிலைங்கிறாங்க. சரி, இந்த ஊர்ல பொழைக்கிறதுக்கு இதுதான் சரியான. நல்லா குடிச்சிட்டு போனா ஆம்பளைங்க வீட்டுல அலப்பற என்னென்ன பண்றீங்க? ஒருத்தர் நேரா பொண்டாட்டிட்ட போய் வசனம் விட்டான். கண்ணே, உனக்கு நான் தாஜ்மஹால் கட்டவா, வசந்த மல்லிகை கட்டவா, இல்ல உன் தங்கச்சிய கட்டவான்னா அவங்க கிடக்குற வேட்டைய கட்டுறா முட்டா பையில. என்ன உன் பேர் என்ன? ரகசியா. ரகசியா. வயசு என்ன? 85. 85. உடம்புக்கு என்ன? திக்கத்தவன ஒரு பொண்ணு கைய பிடிக்கிறான். என் புருஷனா என்ன கேட்காம என் கை தொட்டது இல்ல. மூஞ்ச பாரு, வெந்து வேகாத மாதிரி. என்ன பங்காளி, கிளவி கூட விட மாட்டியா? ஏய், அப்படிலாம் இல்லடா. ஆய் பாத்திமா. ஏய் சார், எங்க போற? மசூதி போறேன். என்ன பண்ண? நமாஸ் பண்ண. என்ன சாப்பிட்டே? பிரியாணி சாப்பிட்டேன். என்ன பிரியாணி? முட்டை பிரியாணி. என்ன முட்டை? கோழி முட்டையா? அதான் சரி. பேய் போனோம்னா தாயத்து கட்டணும், அப்ப பேய் வரணும்னா தாலி கட்டணும். ஏண்டி, நீ சாதா கோழி சாதா முட்டை போடுற, அப்ப நெருப்பு கோழி அவிச்ச முட்டை போடுமா? இல்லடி, ஆம்லெட் போடும். வெங்காயம் வெட்டி எடுத்துட்டு போறியா? முளைக்காதடி மூளை சத்தவள. அதுவும் எங்கள மாதிரி சாதாரண முட்டை தான் போடும். நம்மள கடை வாங்க பழக்கி விட்டது யாருன்னு நினைக்கிறீங்க? யாருக்கா தெரியுமா? நம்மள முதல்ல கடை வாங்க பழக்கி விட்டதாரு நம்ம கணக்கு வாத்தியார் தான். 8ல 9 போகுமா? போகாது சார். பக்கத்துல கடை வாங்கு. அன்னைக்கு வாங்கின கடை தான் இன்ன வரைக்கும் அவன்
கொஞ்சம் கருப்பா இருக்கட்டும் ஏ கருவாச்சி இங்க வா, கொஞ்சம் கண்ணு பெருசா இருக்கட்டும் ஏ முட்டைக்கண்ணே வா, கொஞ்சம் குண்டா இருக்கட்டும் ஏ சிண்டெக்ஸ் டேங்க் ஏ ரோலர் இங்க வா, எத்து பல்லா இருக்கட்டும் ஏ தேங்காய் திருவி இங்க வா, பக்கத்து மண்டபத்துல தேங்காய் திருவி காணமா போய் மல்லாக்க படு. இப்போ வலது கால எடுத்து வச்சு உள்ள வந்திருக்கோம், நம்மள இப்படி எல்லாம் கருவாச்சிங்கிறாரு தேங்காய் திருவிங்கிறாருன்னு எந்த பொண்டாட்டியாவதுங்க மனசு கஷ்டப்பட்டு புருஷனை பார்த்து ஏல தொப்ப இங்க வா, ஏ சொட்ட இங்க வா சொல்லிருக்கோமாக்கா? அதான் சொல்லிட்டியம்மா, மைக் போட்டு ஊருக்கே சொல்லிட்டியா. ஃபர்ஸ்ட் ஆனா துணி துவைக்கும் போது 10-5 கிடைக்கும். சில டைம்ல 1000 கூட லாட்டரி அடிக்கும். ஆனா இந்த ஆன்லைன் பேமெண்ட் வந்ததுல இருந்து 10-5 கூட கிடைக்க மாட்டேங்குது. இந்த 10-5 வைக்க மாட்டேங்குது அந்த கான்செப்ட் எதுவுமே இல்லை.